கொழும்பில் உள்ள பிரபல ஆண்கள் கல்லூரியில் மாணவ தலைவர் மற்றும் பெண் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய காணொலி சம்பவம் குறித்து நேற்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் நளின் ஜேதிச கருத்தை தெரிவித்தார். ஒரு அரசாங்கமாக இதுபோன்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் தனி உரிமைகளை குறிவைத்து இதுபோன்ற விடயங்களை பரப்புவது அந்த நபர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இங்கே எது சரி எது தவறு என்று தீர்மானிப்பது நமது வேலையல்ல. நீதித்துறை செயல்முறைகளுக்கு வெளியில் தனிப்பட்ட தகவல்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் மற்றும் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான எதிர்காலத்தில் ஒரு முறையான திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு அமைச்சர் ஒரு பள்ளிக்கு செல்வதற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்க முடியாது. இது நமது சமூகத்தின் மதிப்பு அமைப்புகளின் தார்மீக வீழ்ச்சியையும் சிதைவையும் காட்டுகின்றது. மனித குலத்திலும் ஒரு சமூகமாக நாம் எவ்வாறு நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் கடுமையான சீரழிவு ஏற்பட்டுள்ளது. இது சமூகத்தில் எழுந்துள்ள துயரத்தின் ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. ஒரு சமூகம் அல்லது நிறுவன அமைப்பு இந்த நிலைமையை அடைவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஏற்படும் விளைவுகளை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. இந்த விடயத்தில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் கல்வி அமைச்சகம் ஏற்கனவே விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தனிநபர்களின் அடையாளம் மற்றும் தனி உரிமையை பாதுகாப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. ஊடக சுதந்திரம் பற்றி நாம் தொடர்ந்தும் பேசியிருந்தாலும் இதுபோன்ற ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் குடிமக்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அந்த ஊடக நிறுவனங்கள் அல்லது சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் சுய கட்டுப்பாடு செய்யவில்லை என்றால் அரசாங்கம் தலையிட வேண்டியிருக்கும். இது தொடர்பாக ஒரு ஒழுங்குமுறை கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டம் மூலம் அதன் ஒரு கட்டம் மட்டுமே. இது இப்போதும் இறுதி கட்டத்தில் உள்ளது. பொது ஆலோசனை முடிந்த பிறகு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படும். இதுபோன்ற சம்பவங்கள் யாராவது ஒருவரது உயிரை இழக்கும் நிலைக்கு வழிவகுக்கும். இதுபோன்ற முயற்சிகள் குறித்து முறைப்பாட்டு அளிக்கப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இதனால் தான் குடிமக்களின் பாதுகாப்புக்காக அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்றார்.